giggles and games. Out. நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆந்த மரத்திலயோ மரக்கிளையிலயோ உட்கார்ந்து இருக்கும் போது அது இருக்கிற இடமே தெரியாது. இததான் நம்ம கேமோஃப்ளாஜ் அப்படின்னு சொல்றோம். owl ஒரு நைட் பேர்ட். நைட்ல தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும், முழிச்சிருக்கும். பகல்ல தூங்கிடும். ஆந்தைக்கு ரொம்ப பெரிய கண்கள் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? ஆந்த அதோட இரைய பார்த்ததும் அது உட்கார்ந்து இருக்க மரக்கிளையில இருந்து சத்தமே போடாம பறந்து போய் தான் இரைய பிடிக்கும். இது நிறைய பேர்ட்ஸ் பண்ணும்ல. ஆந்த அதோட கழுத்தை பின்னாடி வரைக்கும் திருப்பும். மனுஷங்க மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு மட்டும் திருப்பாது, பின்னாடி வரைக்கும் திருப்பும். ஆந்தைக்கு நல்லா காது கேட்கும். இந்த திறன் நிறைய பேர்ட்ஸ் கிட்ட இருக்கு, ஆமால. ஆந்தைக்கு ஸ்ட்ராங்கான கிளாஸ் இருக்கு. அதனாலதான் அது கிளையில ரொம்ப கெட்டிமா பிடிச்சுக்கும், அது கீழேயே விழுகாது. நிறைய டைப்ஸ் ஆஃப் owls இருக்கு. நீங்க பார்த்திருக்கீங்களா? வெளிநாட்டுல இருக்க owls எல்லாம் நல்ல பியூர் ஒயிட் கலர்ல இருக்கும், சிலது ஆஷ் கலர்ல இருக்கும். கலர் வித்தியாசம் மட்டும் இல்ல, ஆந்தையே வித்தியாசமான ஆந்தை தான். ஃபன் ஃபேக்ட் பார்க்கலாமா? ஆந்தையோட கண்கள் நகரவே நகராது, அது அப்படியே தான் இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கணும்னா அதோட தலைய திருப்பி தான் அது பார்க்கும். கண்கள் நகரவே நகராது. கேள்வி கேட்கட்டா? ஆந்த அதோட சாப்பாட மென்னு சாப்பிடும் நீங்க நினைக்கிறீங்களா? ஆன்சர் இல்ல, அது மெல்லாது, அப்படியே முழுங்கிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.